இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனு, நீ பழைய மாதிரி திரும்ப வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா மாப்ள, உன்னை அந்த அகோர அதிபதி கோலத்துல பார்த்து தமன்னா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டான். எனக்கே தமன்னாவோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்ப நீங்க வந்தது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா மட்டும் உன்னை இப்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா, நிச்சயமா அத்தை இருந்திருந்தா உன்னோட வருகையை கொண்டாடி தள்ளி இருப்பாங்க. ஆனா இப்போ அதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. பாவம் அத்தை அந்த பொம்மையோட கட்டுப்பாட்டுல இருந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது எங்க சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உன்னால முடியும் மனு. நீதான் அத்தை எப்படியாவது மீட்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணி தான். அவ அந்த ஆக்ஞான விரதத்தை நல்லபடியா பண்ணி காளி வேட்டைக்கு போய் எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டா. என்னையும் ஏமாத்தி அந்த யட்சினிய கொன்னுட்டு அந்த சித்தார்த்தை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஆமா மாப்ள, இந்த தடவை எவ்வளவு எதிர்பார்த்தோம் தெரியுமா? எப்படியாவது ராணிய அந்த கமண்டலன் முடிச்சிருவான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். அதே மாதிரி நீயும் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தேதி குறிச்சிட்ட. சித்தார்த்தையும் கல்லா மாத்தி இல்லாம பண்ணிட்ட. அதனால எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனிமே நம்ம ராஜ்யம் தானு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த ராணியும் சித்தார்த்தும் வந்து நின்னதை பார்த்து சத்தியமா என்னால சகிச்சுக்கவே முடியல மாப்ள. கடைசியில அக்கா இந்த அளவுக்கு வேதனையை அனுபவிக்கிறது தான் மிச்சம். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல அவங்க எல்லாரும் கூத்தும் கும்மாளமா இருக்காங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல மாப்ள, தாங்கிக்கவே முடியல. ஆமா மனு, எங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்திருந்தா இந்நேரம் இந்த வீட்டுல நம்ம ராஜ்யம் தான் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் இந்த பொம்மை பண்றதுக்கான காரணமே அந்த ராணி தான். அந்த ராணிக்கு குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதுக்கு நம்ம விடவே கூடாது மனு. அந்த குழந்தை இந்த பூமியில வரதுக்கு முன்னாடி அந்த ராணி பூமிக்குள்ள போகணும். அவளை நாம அழிக்கணும். அப்பதான் அந்த பொம்மையோட ஆட்டமும் அடங்கும். அப்படியே அத்தையையும் பொம்மை கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் மனு. கவலையே படாத தமன்னா, அது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும். இந்த மனோ அதை நடத்தி வைப்ப. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? ராணிய கொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கி தரேன். அப்ப கண்டிப்பா நாம நினைச்சது நடந்துடுச்சுன்ற சந்தோஷத்துல ஆர்வமா ராணிய கொல்றதுக்கு வருவீங்க. அப்பதானே எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி ராணிய கொல்ல வந்த உங்களை எல்லாம் கையும் களவுமா பிடிக்க முடியும். அதுதான் என்னோட டாஸ்கே. உங்களை கையும் களவுமா பிடிச்சி உங்க சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டுறேன். தாத்தா, என்னாச்சு தாத்தா? சித்தப்பா, சித்தப்பா என்னாச்சு? சொல்றேன். அந்த கொலகார பாவிங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அடிபட்டு திருந்துறவங்கள நான் பார்த்திருக்கேன். ஆனா இவங்க எவ்வளவு அடிபட்டாலும் அடுத்து என்ன தப்பு பண்ணலாம், அதை எப்படி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க எல்லாரும் அடுத்து ராணியை எப்படி கொலை பண்றது, அதுக்கான சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்குறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க சொல்றது நிஜமா? அந்த கொலகார பாவிங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்க. பேசாம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாங்க. நான்சென்ஸ். என்ன சொல்ற நீ? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையால இருக்கு.
அந்த கொலகார பாவிங்களுக்கு பயந்து நாம குடும்பத்தோட காலி பண்ணிட்டு போகணுமா? நாமளா அவங்களான்னு ஒரு கை பார்த்துடலாம். அக்கா இத பாரு, தாடிகாரன் தோள் பட்டையில நட்சத்திர மச்சம் இது. அது எப்படி திடுதிப்புன்னு வந்துச்சுன்னே தெரியலக்கா. உங்கள் மூவருக்கும் சொந்தமான ஒரு பொருள் அந்த வீட்டில்தான் இருக்கிறது. அதனின் ஆரம்பம்தான் இது. அக்கா, என்னக்கா நான் கேட்டுனே இருக்கிறேன், நீ என்னக்கா யோசிச்சுன்னு இருக்கிற? ராணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், மனச தைரியமா வச்சுக்கோ. உன்னோட வயித்துல இருக்கிற குழந்தை பிறக்கிற வரைக்கும் நடக்கிற சோதனை எதையுமே நாம கண்டுக்காம இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல நாம போராடி தடுக்கணும். ஏக்கா, நீ என்னக்கா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. நீ உடனே இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிரு. சரிக்கா. பரமேஸ்வரா, வேம்பு சாரோட வலது தோள்பட்டையில ஒரு நட்சத்திர மச்சம் சட்டுன்னு வந்திருக்குன்னு ராணி சொன்னா. அது ஏன் வந்துச்சு, இதனால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தா இல்ல நல்லதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஈசா. 1000 வருஷங்களை கடந்த மன்னனை சித்தார்த் சந்திக்க போற அறிகுறி இது. அதுக்கு பின்னால் இருக்கும் ரகசியங்களை அதுக்குள்ள நீ பயணிக்கும் போது மட்டும்தான் உனக்கு தெரிய வரும். சூரியன், சந்திரன், சுக்கிரன்னு அந்த 3 கிரகங்களும் ஒரே ராசியில சங்கமிக்கும் போது வர பௌர்ணமிக்கு இன்னும் 40 நாளிகைகள் தான் இருக்கு. இந்த 3 கிரகங்களும் மாறுவதற்கு முன்னால முதல் ஜாமத்துல நீ கற்பனையில நினைச்சு கூட பார்க்காத இன்னொரு உலகத்தை நீ பார்க்க போற. அந்த உலகத்துக்கு உள்ளே செல்லும் நீ மீண்டும் வெளியே வர வேண்டும் என்றால் இந்த 3 கிரகங்களும் ஒரே ராசியில சங்கமித்துக் கொண்டிருக்கிற வேளையில அதை வசியப்படுத்துறதுக்கான ஆயுதத்தை நீ கருவியா செஞ்சா மட்டும்தான் உன்னால வெளியே வர முடியும்.